ஆதி பாரதி சீரியலில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா பார்த்தோம்னா அவங்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்து அவங்க அதாவது பாரதி இருக்கிற அந்த டேபிளை மறைச்சி வச்சுருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கும் இருந்துறவும் அப்போ பாரதி அங்கே லாக்கரில் போய் பணத்தை தேடி பார்க்குறாங்க. பணத்தை காணலை அப்படின்னு சொன்னதுமே அடுத்ததாக அவங்க ஸ்டேஷனில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க வந்ததுமே எல்லா பக்கமே செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே எங்கேயுமே பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க பாரதி இருக்கிற அந்த கேபினுக்கு வராங்க. அங்கே செக் பண்ணி பார்த்ததுமே அவங்க காணாமல் போன அந்த 20 லட்சம் பணமும் கிடைக்கும். அந்த பணத்தை எடுத்துட்டு கொடுக்குறாங்க. அதாவது அந்த டேபிள்ல தான் அந்த பணம் இருந்தது அப்படிங்கிறாங்க. அது யாருடைய டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாரதி சொல்றாங்க அது என்னுடைய கேபின் தான் அப்படிங்கிற சொல்லவும், என்னம்மா நீங்களே பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மித்ரா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்ல அந்த பணத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் அந்த பணத்தை எடுத்து வைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க பாருமா உன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குது, இவங்களை உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அங்க ஆதி வந்துருந்தாங்க. வந்ததுமே உடனே அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் காணாமல் போச்சுன்னு சொன்னீங்களா அந்த பணம் அது இவங்களுடைய டேபிளில் தான் இருந்தது, அதனால இவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஆதி சொல்கிறாங்க, நம்ம அனுப்பிச்சிருங்க, நான் தான் அந்த பணத்தை கொண்டு அங்கே கொண்டு வச்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்களே எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா என்ன அப்படிங்கவும், இப்போ இப்படி சொன்னதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ பாரதியை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த மாதிரிக்கு ஒரு திட்டத்தை பண்ணணும், ஆனால் ஆதி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆதி சொல்கிறாங்க, இல்லை நான் தான் அந்த பணத்தை பேங்க்ல போடுறதுக்காக பாரதி கிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன். அப்போ பாரதி கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க, அதனால நான் பணத்தை அங்கே வச்சேன், அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறவும், இது கெட்டதுமே போலீஸ்காரங்க சத்தம் போட்டுட்டு அவங்க போயிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பாரதி ரொம்பவே சோகமாயிரவும், இப்போ மித்ரா சொல்கிறாங்க, என்ன அது இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு நீங்கள் பாரதி இந்த மாதிரிக்கு அவங்க தப்பாக நினச்சிட்டாங்களே, நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க, அப்படி மட்டும் இல்லைன்னா பாரதியை அரெஸ்ட் பண்ணி உங்க கூட்டிட்டு போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லவும், உடனே பாரதிக்கு தெரிஞ்சிருது இது எல்லாமே மித்ராவை தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா ஆதி சரி அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேபினுக்குள்ள வந்துடவும், அப்போ பாரதி ஆதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆதி என்ன மன்னிச்சிருங்க, நல்ல வேலையை நீங்க காப்பாத்தினீங்க அப்படிங்கும் போது, இங்க பாருங்க பாரதி இந்த தப்பை நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், யாரோ தான் இந்த மாதிரிக்கு உங்களை மாட்ட வைக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க, அது கூடிய சீக்கிரத்தில் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அங்க பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க. ஆதிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கணவர்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா அவர் என்னன்னா அசால்ட்டாக அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இதை இத்தோட நம்ம முடிச்சிடக்கூடாது, இதை எப்படியாவது இந்த பிரச்சனையை அதாவது நம்ம ஆதிக்கும் மித்ராவுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும், நம்ம என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, நம்ம யாருக்கிட்ட உதவி கேட்கறதுக்குன்னு தெரியல, நம்மளுடைய கணவர்கிட்ட சொன்னோம்னா அவரே நம்மகிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் அதாவது மறந்துரு, ஆதிக்கு கல்யாணமான விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது மறந்துருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க ஞாபகத்துக்கு வர்றது பாரதி தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஆமா நம்ம பாரதி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மித்ரா எரிச்சலோட வீட்டுக்கு வராங்க. இப்போ சுதாகர் கேட்குறாங்க, என்ன மித்ரா என்னாச்சு அப்படிங்கும் போது, அப்போ மித்ரா அங்கே ஆஃபீஸில் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க, எப்படியாவது இந்த பாரதியை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு பாரதியோட கேபினில் நான் அந்த பணத்தை ஒழிச்சு வச்சேன், ஆனால் கடைசியில் ஆதி வழக்கம் போல் அவளை காப்பாற்றிட்டாருன்னா எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா, இந்த பாரதியை எதுவுமே நம்ம பண்ண முடியாமல் இருக்குது அப்படிங்கவும், இப்போ சுதாகர் சொல்கிறாங்க, எங்க பாரு மித்ரா நம்ம பாரதியை ஏதாவது ஒரு சிக்கல்ல சிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு திட்டமா போட கடைசியில் அதுவே அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திடுது அப்படின்னு சுதாகர் சொல்லவும், இது கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னா நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஆமா அவ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தா ஆபீஸ்ல, அப்படி நம்ம விட்டுருந்தா கூட பேசாம இருந்திருக்கலாம், ஆனா பாரதியை நம்ம எப்படியாவது ஆதிக்கிட்ட பிரிக்கணும், ஆபீஸ்ல துரத்தி விடணும்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையா நம்ம பண்ண அது அவளுக்கு சாதகமா முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மித்ரா சொல்றாங்க, ஆமாண்ணா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கும்போது, அதனால நீ கவலைப்படாதமா அமைதியா இரு கொஞ்சம், அதாவது எப்படியாவது ஆதியும் பாரதியும் பிரிச்சுட்டு உனக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புமா, என்ன இருந்தாலும் சரிதான், என் தங்கச்சியோட வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை இருக்காதா என்ன, உனக்கும் ஆதிக்கு சீக்கிரத்துல கல்யாணம் பண்றதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு, இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்காது அப்படிங்கவும், எப்படின்னா நீ சொல்லிட்டு இருக்கிற, என்னால எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் அப்படின்னு மித்ரா சொல்றாங்க. சரிம்மா நம்ம ஏதாவது அவசரப்பட்டு செய்ய
வெளியே போய் அது அவளுக்கு சாதகமாக முடிஞ்சிருது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அன்னிக்கு வேற இன்னொரு விஷயம் தெரிஞ்சு போச்சுது. ஏற்கனவே ஆளாக நடந்துருங்கிற விஷயத்த வந்து அவள் கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இன்னும் மித்ராவுக்கு தூக்கி வரி போடுது. என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆனால் நான் எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன். ஆனால் அவள் சும்மா இருக்க மாட்டா, எவ்வளோ நாளைக்கு இது ஓடுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஆதியோட மனைவி பாரதி தான் உண்மையை வந்து அவள் சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே மித்ரா இன்னும் அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதி தான் காட்டுறாங்க. அப்போ மீனா வந்து பாரதி கிட்ட போய் இந்த உண்மையை சொல்கிறதுக்காக வராங்க. பாரதி, இந்த விஷயத்த நான் யாருக்கிட்ட சொல்கிறேன்னு தெரியல, என் கணவர்கிட்டையும் சொன்னேன், ஆனால் அவர் காது கொடுத்து கூட அதை கேட்கல அப்படிங்கும்போது, என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆதி ஏற்கனவே கல்யாணமானவர் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாரதி வந்து அதாவது இவங்களுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனாலும் அவங்க தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பாரதி, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சுது. அதுவும் என் கணவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி நான் சொன்னேன். சொல்லிட்டு மித்ராவுக்கும் ஆதிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலான்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் சரிதான், ஆதி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம வந்து நாசம் பண்ணிடக்கூடாதுல்ல. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஆதியும் அந்த பொண்ணையும் சேர்க்கறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் மித்ராவுக்கு வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் எதையுமே காது கொடுத்து கேட்கல. அது மட்டும் இல்லாமல் ஆதி ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அவர் சொல்லிட்டுறாரு. ஆனால் என்னால் இதெல்லாம் வந்து ஜீரணிச்சுட்டு இருக்க முடியாது. எப்படியாவது வந்து ஆதி வந்து எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு மீனா வந்து ஒரு முடிவெடுத்து சொல்லவும், இது கேட்டதுமே பாரதி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. சரி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கும்போது, வா பாரதி, எல்லாமே ஒரு பென்ட்ரைவில் இருக்குது, அதில் தான் இது எல்லாமே இருக்குது, வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி அழைச்சிட்டு மீனா போகிறா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழும் ஆதித்யாவும் விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ வந்து தமிழ் சொல்கிறாங்க, டே எனக்கு போர் அடிக்கடா அப்படிங்கும்போது உடனே வந்து ஆதித்யா வந்து சொல்கிறாங்க, சரி நான் அம்மாவோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதில் நம்ம வந்து பாட்டு போட்டு டான்ஸ்லாம் ஆடலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதில் எல்லாம் பாட்டு நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, இல்லை ஒரு பென்ட்ரைவர் இருக்குது, அந்த பென்ட்ரைவில் நல்ல நல்ல பாட்டாக இருக்கும், அதை போட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் சரி அப்படிங்கிறாங்க. ஆதித்யா பார்த்தோம்னா அதாவது மீனா கையில் பென்ட்ரைவர் வச்சுருந்தாங்களா, பாரதிக்கும் ஆதி கல்யாணம் நடந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க பேசியிருந்தாங்களா, அந்த பென்ட்ரைவர் வந்து ஆதித்யா வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எங்கே பார்க்கும்போது மீனா வந்து அந்த பென்ட்ரைவரை நம்ம இங்கே தானே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாரதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்கெங்க அந்த பென்ட்ரைவர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே தான் பாரதி இருந்தது, அதில் தான் எல்லாமே வந்து ஆதி வந்து பேசிட்டு இருந்தாரு. ஆனால் வந்து அவர் கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னதுமே நான் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து அது கேட்கல அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு இதை கேட்டதுமே பாரதி ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து முழுமையாக பேசினதை அவங்க கேட்காம விட்டுட்டாங்க போலுக்கு. அதனால தான் நான் தான் அவருடைய மனைவி அப்படிங்கிற விஷயம் வந்து மீனாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மீனா வந்து ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே அந்த பென்ட்ரைவர் கிடைக்கல, இங்கே தானே வச்சிருந்தேன், எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனா ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் பாரதி வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, சரி மீனா நீங்கள் அவசரப்படாதீங்க, அந்த பென்ட்ரைவர் வேற எங்கேயும் போயிருக்காது, இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மீனா வந்து அதாவது ஆதிக்கிட்ட அந்த உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஆதிக்கிட்ட நம்ம வந்து உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சுது, அதனால நீங்கள் மித்ராவை மறந்துடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு மீனா முடிவெடுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.